திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாடு தமிழக அரசியலில் புதிய அலைகளை உருவாக்கியிருக்கிறது. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் உறுதிபட பேசிய அமித்ஷா இந்த முறையும் பழனிசாமியின் பெயரை உச்சரிக்காதது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று கடுமையான வார்த்தைகளால் சாடினார். அத்துடன் ராகுல் காந்தியை பிரதமராக்குவது சோனியா காந்தியின் லட்சியம் என்றும் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவது மு.க. ஸ்டாலினின் லட்சியம் என்றும் அவர் விமர்சித்தார். என்டிஏ சர்க்கார் बनाएंगे, என்டிஏ ஆட்சி உருவாக்குவீங்களா? डीएम के सरकार उखाड़ कर फेंकेंगे, डीएम का आட்சி வேரோடு பிடுங்கி எறிவீர்களா? मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं. दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்திய போதும் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடாதது அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் அண்ணாச்சி வாக்குறுதிகள் என்னாச்சி என்று கேள்வி எழுப்பினார். வாக்குறுதி 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி 503 என்னாச்சு? வாக்குறுதி 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? முன்னதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரை சொன்னதும் தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். மாநாட்டில் பேசிய அண்ணாமலை பழனிசாமிக்கு ஆதரவாக பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி, இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. பாஜக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு பின்னர் நெல்லையில் உள்ள நயினார் நாகேந்திரனின் இல்லத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அமித்ஷா பங்கேற்றார். தமிழகத்தில் யார் முதல்வராக வேண்டும் என்பதை அமித்ஷா முடிவு செய்ய முடியாது என்று விமர்சித்துள்ள ஆராசா, அமித்ஷாவின் நரித்தனம் தமிழகத்தில் வெல்லாது எனவும் சாடியுள்ளார். அமித்ஷாவின் மகன் கிரிக்கெட் வாரியத்திற்கு செயலாளர் ஆனார் என்றும் அவருடைய கிரிக்கெட் அறிவு என்ன என்றும் திமுக எம்பி ஆராசா கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவிற்கு உதயநிதியை முதல்வராக்குவதே கனவு என்றும் அது நடக்காது எனவும் நெல்லை பாஜக மாநாட்டில் அமித்ஷா பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ஆராசா, இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் ஜெய்ஷாவை ஓட்டு போட்டா தேர்ந்தெடுத்தார்கள் என்றும் தமிழ்நாட்டில் யார் முதல்வராக வேண்டும் என்பதை அமித்ஷா முடிவு செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மோடியின் அமைச்சரவையில் 39% பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்றும் அவர்கள் மீதெல்லாம் 130வது சட்டப்பிரிவு பாயுமா எனவும் ஆராசா கேள்வி எழுப்பியுள்ளார்.